இன்றைய நாளில் நாம் யோபு வாழ்க்கை தொடரை பார்க்கலாம். ஊத்ஸ் நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் யெகோவா தேவனை வணங்கினார். அவர் பெரிய பணக்காரர். அவருக்கு பெரிய குடும்பம் இருந்தது. அவர் எல்லாரிடமும் அன்பாக இருந்தார். இவ்வளவு நல்லவராக வாழ்ந்தாலும் அவருக்கு கஷ்டம் வராமல் இருந்ததா? சாத்தான் யோபுவை கவனித்துக் கொண்டே இருந்தான். அது யோபுவுக்குத் தெரியாது. ஒருநாள் தேவதூதர்கள் தேவனின் முன்னிலையில் வந்தபோது சாத்தானும் வந்தான். தேவன் கேட்டார் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவைப் பார்த்தாயா? அவனைப் போல இந்த பூமியில் யாருமே இல்லை. அவன் என் பேச்சைக் கேட்டு நடக்கிறான். நல்லதையே செய்கிறான் என்றார். அதற்கு சாத்தான், யோபு உங்கள் பேச்சைக் கேட்டு நடப்பது உண்மைதான். நீங்கள் அவனை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறீர்கள், நிலங்களையும் மிருகங்களையும் கொடுக்கிறீர்கள். அதையெல்லாம் எடுத்துப் பாருங்கள், அவன் உங்களை வணங்குவதை நிறுத்திவிடுவான் என்றான். தேவன் சாத்தானிடம், வேண்டுமானால் நீ யோபுவை சோதித்துப் பார். ஆனால் அவருடைய பொருட்களை நீ சோதிக்கலாம், ஆனால் அவன் உடலைத் தொடாதே என்றார். யோபுவைச் சோதிக்க தேவன் ஏன் அனுமதித்தார்? ஏனென்றால் யோபு தனக்கு உண்மையாக இருப்பார் என்று அவர் நம்பினார். சாத்தான் யோபுவுக்கு பல கஷ்டங்களைக் கொடுக்க ஆரம்பித்தான். முதலில் யோபுவின் மாடுகளையும் கழுதைகளையும் திருடுவதற்கு சபேயர்கள் என்னும் ஆட்களை அனுப்பினான். பிறகு யோபுவின் ஆடுகள் எல்லாம் நெருப்பில் கருகின. அடுத்து கல்தேயர்கள் யோபுவின் ஒட்டகங்களைத் திருடினார்கள். அவற்றைப் பார்த்துக் கொண்ட வேலைக்காரர்களையும் கொன்றார்கள். அதன் பிறகு வந்த கஷ்டம்தான் பயங்கரமானது. யோபுவின் பிள்ளைகள் விருந்து சாப்பிடும்போது வீடு இடிந்து விழுந்து எல்லாரும் மரித்துப் போனார்கள். இதையெல்லாம் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனாலும் இயேசுவை வணங்குவதை அவர் நிறுத்தவில்லை. யோபு இன்னும் கஷ்டப்பட வேண்டும் என்று சாத்தான் நினைத்தான். அதனால் யோபுவின் உடம்பு முழுவதும் புண்கள் வர வைத்தான். யோபு வலியில் துடித்தார். யோபு சாம்பலில் அமர்ந்து தன் புண்களை சுரண்டிக் கொண்டான். அவனுடைய மனைவி சொன்னாள், இன்னும் உன் தேவனை நம்புகிறாயா? அவனை சபித்து மரித்துவிடு. ஆனால் யோபு சொன்னான், நன்மையை தேவனிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறோம், தீமையையும் ஏற்க வேண்டாமா? ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று அவருக்குத் தெரியாது. ஆனாலும் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை வணங்கினார். நடந்த எல்லாவற்றையும் தேவன் பார்த்தார். யோபுவின் விசுவாசத்தைக் கண்டார். அடுத்து யோபுவைச் சோதிக்க சாத்தான் 3 பேரை அனுப்பினான். அவர்கள் அவரிடம், நீ ஏதோ தவறு செய்துவிட்டு அதை மறைத்திருக்கிறாய். அதனால்தான் கடவுள் உன்னைத் தண்டிக்கிறார் என்றார்கள். அதற்கு யோபு, நான் எந்தத் தவறும் செய்யவில்லை என்றார். இந்தக் கஷ்டங்களை தேவன் கொடுப்பதாக யோபு நினைத்தார். இவர்கள் பேசியதை எல்லாம் எலிபாஸ் என்ற இளைஞர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அவர்களிடம், நீங்கள் சொல்வது எல்லாமே தவறு. நாம் நினைப்பதைவிட யெகோவா ரொம்ப பெரியவர். அவர் யாருக்குமே கெட்டது செய்ய மாட்டார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார், கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்கிறார் என்றார். யோபுவும் அவருடைய மனைவியும் தங்கள் குழந்தையோடு இருக்கிறார்கள். கடைசியில் தேவன் யோபுவிடம் பேசினார். நான் வானத்தையும் பூமியையும் படைத்தபோது நீ எங்கே இருந்தாய்? நான் அநியாயம் செய்வதாக ஏன் சொல்கிறாய்? ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று தெரியாமல் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்றார். யோபு தன் தவறை ஒத்துக்கொண்டார். நான் பேசியது தவறுதான். நான் உங்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போதுதான் உங்களைப் பற்றி நன்றாக புரிந்து கொண்டேன். உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. தவறாக பேசியதற்காக என்னை மன்னித்துவிடுங்கள் என்றார். எல்லா சோதனைகளும் முடிந்த பிறகு தேவன் யோபுவுக்கு நல்ல ஆரோக்கியத்தைக் கொடுத்தார். அவனுக்கு முன்பை விட இரட்டிப்பு ஆசீர்வாதம் கிடைத்தது. அவன் மீண்டும் 7 மகன்களையும் 3 மகள்களையும் பெற்றான். அவன் நீண்ட நாட்கள் வாழ்ந்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். கஷ்டமான சமயங்களிலும் தனக்குக் கீழ்ப்படிந்ததால்தான் யோபுவை தேவன் ஆசீர்வதித்தார். என்ன நடந்தாலும்
யோபு மாதிரியே நீங்களும் இயேசுவை எப்போதும் வணங்குவீர்களா? இந்த தொடரில் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நம்மிடம் இருக்கும் விசுவாசம் சோதனையிலும் உறுதியாக இருக்க வேண்டும். தேவனை நம்புகிறவரை அவர் ஒருபோதும் விட்டு விடமாட்டார். துன்பம் தற்காலிகம். ஆனால் தேவனின் ஆசீர்வாதம் நிலைத்தது. நம் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.